தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கிறிஸ்துமஸ் பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யும் கடை படிக்கட்டு அருகே பதுங்கியிருந்த கொடிய விஷமுள்ள விரியன் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் தீயணைப்புத்துறையினர் விடுவித்தனர். இந்த காணொலியில இருக்கிறது கொடிய விஷமுள்ள விரியன் பாம்பெல்லாம் கிடையாது, நஞ்சே இல்லாத தண்ணீர் பாம்பு. செய்தியை பதிவிடுறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ந்து பார்க்காம அப்படியே வந்த தகவலை தவறா பகிர்றாங்க. அந்த செய்திக்கு கீழே போய் மக்களே நிறைய பேர் அது தண்ணீர் பாம்பு தான் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செய்தி ஊடகங்கள் இப்படி தவறா செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்களா திருந்துவாங்களோன்னு தெரியல. இந்த செய்திக்கு கீழே போட்டிருக்காங்க, இந்த பாம்பை லாவகமா மீட்டு வனத்துல கொண்டு போய் விட்டோம்னு. இது நல்ல மீட்பு முறையே கிடையாது, மிகவும் தவறான மீட்பு முறை. இந்த தண்ணீர் பாம்பு உயிர் பிழைக்கிறது வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஏன்னா இவங்க பாம்பு மீட்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த நீளமான கருவி பாம்பு மீட்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே இல்லை. அது பழங்களை பறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கருவி. அதை வச்சு பாம்பை மீட்டா கண்டிப்பாக அந்த பாம்புகள் உயிரிழந்து போகும். வனத்துறை கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பழம் பறிக்கிற கருவிகளை வச்சு பாம்புகளை மீட்கிறதுக்கு தடை விதிக்கணும். பாம்புகளை மீட்கிறதுக்குனே தயாரிக்கப்பட்ட சரியான உபகரணங்களை பயன்படுத்துறதுக்கு வலியுறுத்தணும். இந்த கருவிகளை பயன்படுத்தி பாம்புகளை மீட்கிறவங்களும் இதை தெரிஞ்சு செய்யறதில்ல. இது பழம் பறிக்கிற கருவிதானே தெரியாம இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க.